யோ பம்பரை கட்ட மாட்டேயா என்னையா பேச்சு இதெல்லாம்? அவர் நேற்று பிறந்த டவுசர் போயினா நீங்கள் முந்தானத்து பிறந்த டவுசர் போயா? ஏன் நீங்கள் டவுசர்லாம் போட்டால் கிடையாது, கோமணம் தான் எடுத்துருந்தீங்களா? இல்லை அதை விட இல்லாமல் டிங்கி பண்ணி ஆட்டிருந்தீங்களா? என்ன பிரச்சனை கேட்குறேன்? ஒரு பொது வெளியில் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் ஒரு முதலமைச்சரை பார்த்து இந்த அளவுக்கு அநாகரிகமாக ஆபாசமாக விமர்சிக்கிங்கன்னா இதான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா? இத்தனை வருஷமா இதான் கற்றுக்கிட்டீங்களா? உங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்படி தான் பேச சொல்லி அனுப்புனாரா? ஏன்னா அது ஊத்தாவாயை வச்சுட்டு ஒரே ஒப்பாரையாக எடுத்து விளையிறீங்க. கிளவிட்ட கூட கிளவி இப்படி ஒப்படைக்க மாட்டாங்களோ அதை விட கேவலமாலாம் வைக்கீங்க. இந்த பொம்பளைங்க மாதிரி வயிற்றில் வாயினே அடிச்சுக்கிட்டுல சாப்பாலாம் விடுறீங்க. இல்லை இதான் உங்களுடைய அரசியலா? இல்லை கேவலமாக இல்லை? நீங்களாம் ஒரு அரசியல்வாதின்னு கேட்குறேன். நீங்கள்லாம் அரசியல்வாதிகளா இல்லைன்னா பைத்தியக்கார பயில நான் தெரியாமல் கேட்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசிட்டுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டின் முதல்வராக நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் எப்போ பொறுப்பேற்றாரோ அன்னையிலிருந்து எதிர்த்தரப்பில் உள்ள கட்சிகளில் உள்ள நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு மெண்டல் பிடிச்சி திரிகிறாங்க. அதான் அவங்களுடைய பேச்செல்லாம் இந்த அளவுக்கு அநாகரிகமாக ஆபாசமாக இருக்குது. அதாவது நீங்கள் ரீசெண்டாக பார்த்துட்டு இருப்பீங்க, அது நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, ரொம்ப அநாகரிகத்தின் உச்சமாக முதலமைச்சர் விஜய் விமர்சிப்பாங்க. இதுக்கு ஏதாவது பற்றி எதிர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரசு சட்ட ரீதியாக ஏதாவது பற்றின ஒரு ஆக்ஷன் எடுத்தால் ஐயோ கருத்து சுதந்திரம் இல்லையான்னு ஒப்பாரி வர வைப்பாங்க. ஆனால் கருத்து சுதந்திரம்னா என்னங்கிறதே இந்த மரமண்டையில் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு குடிகார பையன் மாதிரி கஞ்சா குடிக்க மாதிரி பேசிட்டு இளையிறாங்க. இவங்களாம் மனசில் நினப்பில் என்னதான் இருக்கும், இப்படிலாம் பேசுகிறதுனால பொதுமக்கள் நம்மளை வந்து வெகுவாக பாராட்டுவாங்க, ஆளுங்கட்சியை பார்த்து பயங்கரமாக அப்படி நினைப்பாங்க. என்ன நினைப்பது இல்லை, மக்கள்லாம் கார் துப்பிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேரும் நம்முடைய சுயபத்தெல்லாம் பார்த்து இவங்களுக்கே இவ்வளோ நாள் நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு மக்கள்லாம் வெகுண்டு எழுந்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் பொதுமக்களே விளக்கு மாற்ற எடுத்து வெளுக்க போகிறாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் வரும். ஏன்னா இவங்க பேசுகிற பேச்செல்லாம் அப்படி தானே இருக்குது. இதில் வேறு இவங்க வந்து இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர்கள், அதாவது எம்எல்ஏ மட்டும் கிடையாது, அமைச்சர்லாம் இருந்தவங்க. அவங்களுடைய ஊத்தவாய பேச்செல்லாம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி டிஎம்கேல தான் அனிதா ராதாகிருஷ்ணன் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார், நமக்கு தெரியும். ரொம்ப ஆபாச பேச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கை அவர் மேலே பாஞ்சு அவர் ரொம்ப ஆபாசத்தை உச்சமாக போகிறாருன்னு. இப்போ அதே மாதிரி தான் ஏடிஎம்கேல ஒருத்தர் கிளம்பியிருக்கார், முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். ரீசெண்டாக அவருடைய பேச்செல்லாம் கேட்குறேன், ரொம்ப தரம் தாழ்ந்து. நேற்று தான் ஒன்று பேசியிருக்காருங்க. அதாவது நேற்று பிறந்த டவுசர் போய அந்த விஜய் அதிமுக அழிக்க பார்க்குறான், அதிமுக ஒழிக்க பார்க்குறான். ஏன்னா அவர் வந்து அழிக்க போகிற ஒழிக்க பார்க்குற நீங்கள் இல்லைங்க என்னத்தை கிழிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுடைய அதிமுக கோட்டையை பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே, காப்பாற்ற வேண்டியதானே. அவர் நேற்று பிறந்தவர் வந்து அழிக்க போகிறாரா, நீங்கள்லாம் என்னையே கிழிச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் மாவீரர்கள்லாம் உங்களுடைய கோட்டையை நீங்கள் அப்படி காப்பாற்றி நிற்க வேண்டியதானே. நான் கேட்குறேன், என்ன பேச்சு கேட்கேன்? டவுசர் போய் அப்போ நீங்களும் டவுசர் போட மாட்டீங்களா? அதை விட பயங்கரமாக நம்மளால் கேட்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு கேட்டுங்க. அதாவது அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடினா அது அதிமுக உறுப்பினராக இருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு பிறந்தவன பிள்ளையாக இருக்கணும். விஜய் உன் அப்பா பேர் என்னப்பா? அப்பா பேர் என்னன்னு சொல்லிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா பேசு. இதெல்லாம் ஒரு பேச்சாக்கும். விஜயோடைய அப்பா பேர் என்ன அப்படிங்கிறது ஊர்வலத்துக்கே தெரியும், சந்திரசேகர்னு. உங்களுடைய அப்பா அம்மா பேர் என்னன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஒரு அரசியல்வாதி, அதுவும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்னா எவ்வளோ தரமாக வந்து விமர்சிக்கணும். விமர்சனம் பண்ண வேண்டாம்னு சொல்லல, நாகரிகமான முறையில் விமர்சனம் பண்ணுங்க. அது என்னையா கொச்சையாக பொம்பளமாக வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு அவங்க பரம்பரைக்கே சாபம் விடுறீங்க. ஆளையும் சைஸையும் பாருங்கண்ணா. இல்லை நாமளும் பார்த்தீங்கன்னா நாகரிகமான முறையில் விமர்சனம் பண்ண நினச்சாலும் நம்மளே டிக்கெட் ஊற்றுறாங்க. இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் கேட்கணும் அவங்க தான் கேட்கணும் கிடையாது. பொது மனிதனாக நாம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இருக்கோம். ஒரு நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சரை ஒருத்தர் இந்த அளவுக்கு அநாகரிகமாக ஆபாசமாக விமர்சிக்கும் போது அது எப்படி நம்ம வந்து கடந்து போக முடியும்? ஸோ பொதுமக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி ஆட்கள், அதாவது தரம் தாழ்ந்து ரொம்ப கேவலமாக ஒரு முதலமைச்சர் கூட பார்க்காம அநாகரிகம் விமர்சிக்கான இவங்களுக்குலாம் என்ன ஒரு தகுந்த ஒரு பதிலை கொடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்களேன். இந்த மாதிரி தரம் கெட்ட பேச்ச பேசக்கூடிய இந்த மாதிரி அரசியல்வாதிகள் எந்த காலத்திலும் தேர்தல் ஜெயிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு முதலமைச்சரே இந்த அளவுக்கு தரம் கெட்ட பேச்சு பேசுகிறாங்கன்னா இவங்கெல்லாம் நாளைக்கு நம்மளுடைய அடிப்படை தேவைகளாக இந்த மக்கள் பொதுமக்கள் இவங்க முன்னாடி போய் நின்னா என்னென்ன வார்த்தையில் கேட்பாங்க. இதெல்லாம் யாரும் மறக்கக்கூடாது. அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் நல்லா பார்ப்பீங்க, நாம் தமிழ் கட்சியில் இந்த கறிக்கு இடுமோனம் கத்திக்கு சாட்டை திரும்புற இவங்க தான் இந்த கொச்ச ஆபாசம் விமர்சிக்காங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா சில்லற பசங்க. புரியுதில்ல? அவங்களாம் இந்த அரசியல் எந்த ஒரு அதிகாரத்துக்கும் வரல. எப்படியாவது முதலமைச்சர் விஜயவரில் பேசி அதன் மூலியமாக ஒரு பிரபலியம் அடைஞ்சு நம்ம வந்து ஒரு மேலே வந்துட முடியாதா? அப்படி அதுக்கு யாராவது கொடுப்பாங்கல்ல, முதலமைச்சர் விஜய் விமர்சிச்சா எதிர்கட்சிகள் திமுக இந்த மாதிரி கட்சிகள் கொடுக்குற காசை வாங்கிட்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா குழப்பம் நடத்துறாங்க. அவங்கள கூட போகிற பக்கம் தட்டு போயிடலாம். ஆனால் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி ஆர்பி உதயகுமார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ பல தடவை அமைச்சராகவே இருந்தவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தவங்க இவ்வளோக்குள்ள தரங்கட்ட வார்த்தையை பயன்படுத்தி இந்த அரசியல் பண்ணுறாங்கன்னா அப்போ மக்கள் நாம் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புடன் இருக்கணும். யாரை இந்த மாதிரி பதிவில் உட்கார வைக்கலாம், யாரை வைக்கக்கூடாதுன்ட்டு. தமிழ்நாட்டில் மட்டும்தான், நம்ம நாட்டில் தான் இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் முதலமைச்சரை இந்த அளவுக்கு அநாகரிகமாக ஆபாசமாக விமர்சிக்க விட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் அந்த அளவுக்கு துமுறி எரிப்பி இவங்கெல்லாம் பேசிட்டு அலையிறாங்க. இனிமேல் இவங்கெல்லாம் வர முடியாது, நம்மகிட்ட கெஞ்சுற அளவுக்கு இவங்கெல்லாம் விடணும். சரி ஓகே,
இன்னைக்கு இது மட்டும் கிடையாது. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் பேசணும். அதாவது இன்னைக்கு சட்டமன்றத்தில ஒரு தரமான வரலாற்று சம்பவத்த பண்ணியிருக்கார் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். முக்கியமா அத தான் பேசணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேச வேண்டியதாயிருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் குடுக்குற மாரி தமிழ்த்தாய் வாழ்த்து தான் அரசாங்க நிகழ்ச்சிகள்ல முதல்ல பாடப்படணும். அத கட்டாயமாக்குற தனி தீர்மானத்த கொண்டு வந்து அத நிறைவேற்றவும் செஞ்சுட்டாரு. அனைத்து கட்சிகளும் அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மனதா சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க. அத சட்டசபையில தனி தீர்மானம் நிறைவேற்றம் பண்ணியாச்சு. புரியுதுல்ல? அதாவது இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் எவ்வளோ தடவ சொன்னாரு. அதாவது தமிழ் தாய் தான் முதலில் பாடப்படும். அதாவது வேணும்னே கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடாம, வந்தே மாதரம் முதல்ல பாடிட்டே கிடந்தாங்க. இவங்களும் 2, 3 தடவ அட்டெம்ப்ட் பண்ணி எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. பிரதமர் கடிதம் கொடுத்து என்ன பண்ணாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, வம்படியா கடைசியில இந்த மனோன்மணியம் சுந்தரனார் அந்த பள்ளிகளுக்கு பட்டமளிப்பு விழால வம்படியா ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்த பாடல. அது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சர்ச்சையை எதிர்க்கட்சியில கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்துச்சு. பார்த்துட்டே இருந்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இன்னைக்கு சட்டசபையில நிறைவேற்றிட்டார். தமிழ் தாய் வாழ்த்தான் தமிழ்நாட்டில முதல்ல பாடப்படணும் அப்படின்ட்டு. என்னமோ சொன்னாங்க. அது சில பேர்லாம். தமிழ் மொழி, தமிழன் அப்படின்னு வாயிலேருந்து உச்சரிக்காதவன்லாம் தமிழ்நாட்டில முதலமைச்சரா வச்சு அழகு பார்க்கீங்க பைத்தியக்கார பயலான்ட்டு. யார் தெரியுமா? சீமா. ஏன்னா அவரு மட்டும் தான் தமிழ் அன்னைக்கு பிறந்திருக்காரு. மற்றவங்கலாம் நான் அமெரிக்காவுக்கு பிறந்த மாதிரி. நான் போட்டார்லாம் சட்டத்தை. உண்மையான தமிழன் தமிழ்னு தான் அந்த அர்த்தம் துடிக்கும். நான் போட்டார்லையா சட்டத்தை. இப்போ என்ன சொல்ல போறீங்க? சீமான்ட்ட கேட்குறேன். இதுக்கு ஒரு பாடு தெரிவிக்கலாம் பார்க்கலாம். தைரியம் இருந்தா. இதுக்கெல்லாம் தெரிவிக்க மாட்டீங்க. அந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்கணுமா போங்க. கூச்ச தூக்குற வேலை இருக்கு போய் பாருங்க. ஏன்னா உங்களுடைய தும்பிகள்லாம் அதாவது உதயநிதி வந்து ஒரு பெண்களை இழிவாக பேசுகிற மாதிரி கொச்சான வார்த்தையை ஒரு பொது இடத்துல பேசன்னு சொல்லி அவர் மேலே ஆக்ஷன் எடுத்தா அதுக்கு முண்டிக்கிட்டு முட்டு கொடுக்க வரானுங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கருக்கஞ்சி இடுமுனங்காத்திக்கும் சாட்டையும். அப்போ என்ன லட்சத்தில் நீங்களும் அரசியல் பண்ணுறீங்க? உங்களுக்குலாம் எதுக்கு அரசியல் கட்சின்னு கேட்குறேன். நாம் தமிழ் பேரை வச்சு தமிழரை கேவலப்படுத்தாதீங்க. எதுக்கு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு என்ன நோக்கத்தில் வந்தீங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லை ஈழத்தில் தமிழர் கொல்லப்படும் போது அதுக்கு காரணமாக மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி இங்கே ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தது யார்? தமிழை வச்சுக்கலாமா? திமுக தானே வெண்ணைகளா? அப்போ திமுக தானே முதல் எதிரியாக இருக்கணும் உங்களுக்கு. அவங்ககிட்ட என்ன நட்புறவு பாராட்டி அழைக்கிங்க. உதயநிதியை கைது பண்ணியிருக்க ஏற்கா தெரியுமா? திரிசாவுக்காக தான். திரிசாவுக்காக உதயநிதியை கைது பண்ணியிருக்காரு. ஏன் லூசு பையில ஆமக்குஞ்சு பையில இடுமணங்கத்திக்கு அவர் திரிசாக்காக கைது நடவடிக்கை எடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெண்களை கொச்சையா கேவலமாக ஒரு பொதுமேடையில் விமர்சிக்காரு அப்படிங்கிறனால தான் கைது நடவடிக்கை. ஏன் அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பெண்களை பற்றி தவற இழிவாக பேசன்னு சொல்லி ஒரு காமராஜர் மேலே அவரை டேரெக்டாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்போ நீ எங்கே போயிருந்த? நான் அது திரிசக்காண்டி கொடுத்தாரு. இல்லை நான் கேட்குறேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் சட்டமன்ற நடத்த இன்னும் சில முக்கியமான விஷயங்களும் இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேணும் அப்படின்றதுக்காக தனி தீர்மானம் மட்டும் இன்னைக்கு நிறைவேற்ற முடியல. இன்னும் விவசாயிகளுக்காக சில நல்ல விஷயங்களையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து அறிவிச்சிருந்தாரு. என்ன கேட்டிங்கன்னா, அதாவது இது வரைக்கும் வரலாற்றிலே யாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களே இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான அந்த ஊக்கத்தொகை, அதாவது நெல்லுக்காகட்டும் கரும்புக்காகட்டும், கரும்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 4000, நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2500 அப்படின்ட்டுலாம் அதிகரித்து இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே விவசாயிகளுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உண்மையிலே. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக ஆகட்டும் அதிமுக அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு இவ்வளோ சொல்லிட்டு அதுவும் குறைந்தபட்ச அளவில் தான் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை இதெல்லாம் பற்றி அறிவிப்பாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 3 மாதத்திலே இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உயர்த்தி கொடுத்துருக்காரு. உண்மையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், மிகப்பெரிய விஷயம். விவசாயிகளுடைய அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து உயர்த்தி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேவா? அதுக்காக நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கத்தி பேசிகிட்டு இருக்கோம். வீடியோ பார்க்கக்கூடியவங்க அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் ஹைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். ஓகேவா? நீங்கள் மட்டும் பார்த்துட்டு கடந்து போகக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நம்ம பேச வேண்டியிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, ஆதவர்ஜனா பேசும்போது தெளிவாக அவர் சொன்னார். அதான் கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு உண்டான அந்த ஊக்கத்தொகை நம்ம அதிகரித்து கொடுத்துருக்கலாம். இதில் என்ன பர்பஸ்க்கானு கேட்டிங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அந்த ஏழை பழைய மக்கள் தான் அந்த ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய அரிசியை வாங்கி சமைச்சு சாப்பிட்றாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சில பேர் அது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சமைக்காமல் அது வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவுக்கு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவனமாக போடுறாங்க. ஏன்னா அந்த அரிசியோட தரம் அந்த அளவில் இருக்குது. மக்கள் சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அதிகமான பேர் அதை தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்னா நிலைமை அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் எங்களுடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே சொன்னார், அந்த அரிசியோட தரத்தை நம்ம எப்படியாவது நம்ம நல்ல ஒரு அரிசியாக தரமான அரிசியாக கொடுக்கணும். அவங்க உண்மையிலே அதை சாப்பிடும்போது கொஞ்சமாவது மனசு நிறையணும். நம்ம இந்தளவுக்கு தரம் இல்லாத அரிசியை கொடுக்கூடாதுங்கிறது முதல் நாள்லேருந்து எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படிலாம் முயற்சி எடுத்து இந்த விவசாயிகளுக்கு இந்த நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஊக்கத்தை நாங்கள் அதிகப்படுத்தி கொடுக்குறோம். அதன் மூலமாக நல்ல தரமான அரிசியை மக்கள் சாப்பிடணும்னு முதலமைச்சர் விஜய் அவர் நினைக்கிறார் அப்படின்னு ஒரு அறிவிப்பை சொன்னார். உண்மையிலேயே நான் வந்து அகமகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அப்போ இதுலேருந்து நீங்கள் அவரை போய் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி முதலமைச்சர் விஜயோடைய மனசு எந்த மாதிரி மனசு அப்படிங்கிறது நீங்கள் இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் கிடச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் புகழ் கிடைக்கணும், இனிமேல் தான் பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்லதை பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணோட்டம் தான் அவருடைய எண்ணோட்டம். ஸோ அதை வந்து காப்பாற்றிக்கிறது உங்களுடைய கையில் இருக்குது.
அதாவது நீங்கள் அவரை கொண்டாடுறீங்களோ இல்லையோ, அவரை வந்து எதிர்க்காம அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உறுதுணையா நில்லுங்க. அவர் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நன்மை தான் பண்ணுவார். ஏன்னா, இப்ப எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒண்ணா சேர்ந்துட்டாய்ங்க. உங்களுக்கு தெரியும். இங்க தமிழ்நாட்டுல இப்போ டிவிகேக்கு ஆப்போசிட்ல அவ்வளோ கட்சிகளும் ஒண்ணா நிக்குது. அவர் நின்னுக்கிட்டு என்னென்னமோமா ஒரு விமர்சனத்தையும், அவர் மேல அவதூறுகளையும், பெர்சனல் அட்டாக்ன்னு ஏகப்பட்ட விஷயங்கள கொண்டு வராய்ங்க. ஸோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு மக்களாவே எதிர்த்து நிக்கணும். குரல் கொடுக்கணும். அவருக்காக. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இந்த அளவு ஆபாசமா, அவமரியாதையாக இதுவரைக்கும் இந்த முதலமைச்சர் யாரையுமே பேசி நான் பார்க்கல. ஆனா, சமூக வலைதளங்கள்ல இப்ப அந்த அளவுக்கு ரொம்ப கொச்சையா, ஆபாசம்லாம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிரா. இப்ப அதுக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொண்டா, இதுக்கு இல்லாம கைது நடவடிக்கை நீங்க வழக்கு தான தொடரணும் அப்படின்னு ஒண்ணு தூக்கிட்டு வராய்ங்க. அதாவது எத எத பேசணும் கொஞ்சம் கூட நாரியம் இல்லையா? இல்ல கேட்குறேன். இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்தில அங்கிள் ஸ்டாலின் ஸ்டார் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்ட வார்த்தையா பார்க்கப்படுச்சு. அதுக்காக சமூக போராளிகள் நெறைய பேர் வந்து பொத்துக்கிட்டு வந்து, அது எப்படி ஒரு முதலமைச்சர பார்த்து இப்படிலாம் பேசலாம்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நன்மதிப்பா? இப்படி பேசலாமா? அப்படின்னு விமர்சனமே பண்ணாய்ங்க. அவனுங்கலாம் இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. எங்க போய் முட்டு குடுத்துருக்கான்னு தெரியல. ஆனா, இப்ப டெய்லி நீங்க பார்க்க முடியும். சமூக வலைதளங்களும் சரி, பொது மேடைகளும் சரி, இந்த நாம் தமிழர் கட்சி, திமுக, அதிமுகன்னு அவ்வளோ பேர் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு, ஆபாச வார்த்தைய தான் கொட்டுறாய்ங்க. விமர்சனங்கிற பேர்ல. இத எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எளிதா கடந்து போக முடியும்? ஸோ, உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வ பார்த்து நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க.